நேற்று வந்து யார் யார் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியாது. பட் பார்த்திங்கன்னா நேற்று சி போர்டு ட்ரிக் ஒன்று போட்டிருந்தேன். அதே மாதிரி ஆல் போர்டு ட்ரிக்கும் ஒன்று போட்டிருந்தேன். அந்த சி போர்டு ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம 6-1 கொடுத்துருந்தோம். நேற்று 11ஆம் தேதிக்கு 6-1 சி போர்டுக்கு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 1 நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ட்ரிக்கும் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஆல் போர்டு ட்ரிக்கு வந்து நேற்று கொடுத்துருந்தோம், பார்த்துருக்கீங்க. ஆல் போர்டு ட்ரிக்கு கொடுத்துருந்தோம். அதுலேயும் 6 அதுக்கு பவர் 1 இதில் தான் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 6ம் பாஸ் ஆகிருக்கு, 1ம் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து பிசி போர்டு பாஸ் ஆகிருக்கு 61. ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வின்னிங் வாங்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், இது சி போர்டுக்கிட்ட இருக்குது. இது வந்து வார ரிசல்ட் வச்சு சனிக்கிழமைக்காக மட்டும் எடுக்கப்பட்டது. ஓகேங்களா. சனிக்கிழமை ரிசல்ட்டு மட்டும்தான் இது. வார ரிசல்ட்டு சி போர்டு ட்ரிக்கு பார்ப்போம். சி போர்டு ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 days ரிசல்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஒரு ரிசல்ட் மட்டும் மாறி வரும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள் நம்பரு ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா. உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு 1 + 2. ஓகேங்களா. எப்படி சி போர்டுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. வந்து பார்த்திங்கன்னா 1 + 2 பார்த்திங்கன்னா 3. ஓகேங்களா. அதுக்கு பவர் 8. இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச ஆன்சரு 3, 8. அடுத்த நாள் பாருங்கள். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏ போர்டு நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பட்டு சி போர்டு வரல. ஓகேங்களா. அப்போ மறுநாள் ரிசல்ட் எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி 5 உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் 5 + 2 பார்த்திங்கன்னா 7. ஓகேங்களா. 7 அதுக்கு பவர் 2 நமக்கு கிடைச்ச ஆன்சரு. அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்ப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு 7 சி போர்டு பாஸு. அதே மாதிரி மறுநாள் பார்த்திங்கன்னா உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் 1 + 2 பார்த்திங்கன்னா 1 + 2 பார்த்திங்கன்னா 3 அதுக்கு பவர் 8 நமக்கு கிடச்ச ஆன்சரு. 3 அதுக்கு பவர் 8. இப்போ மறுநாள் ரிசல்ட்டை பார்ப்போம். மறுநாள் ரிசல்ட்டில் 8 நமக்கு சி போர்டு பாஸு. ஓகேங்களா. சி போர்டு நம்ம எடுக்கிறது சி போர்டு கிட்ட வந்துட்டுருக்கு பாருங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா உள் நம்பரில் 5 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. ஓகேங்களா. இப்போ 5 + 2 வந்து 7 அதுக்கு பவர் 2 நமக்கு கிடச்ச ஆன்சரு. 7 அதுக்கு பவர் 2. இப்போ மறுநாள் ரிசல்ட்டை எடுத்து பார்ப்போம். மறுநாள் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நமக்கு 7 பாஸு. ஓகேங்களா. சி போர்டு தான் நம்ம எடுக்கிறோம். 7 பாஸு. அதே மாதிரி இப்போ அடுத்த ரிசல்ட்டு இப்போ இன்றைக்கி எத்தனாம் தேதி, 12ஆம் தேதிக்கு. ஓகேங்களா. 12ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 உள் நம்பரில் 1 + 2 பார்த்திங்கன்னா 3 அதுக்கு பவர் 8. ஓகேங்களா. நமக்கு கிடச்ச ஆன்சரு 3 அதுக்கு பவர் 8. நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டுக்கு வந்து 3 பவர் 8 சி போர்டுக்கு. ஓகேங்களா. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 3 அதுக்கு பவர் 8. ஓகேங்களா. உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லை என்றால் ப்ளே பண்ண வேண்டாம். ஒரு ஜஸ்ட்டு கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. இது ஒரு ட்ரிக் வீடியோ, அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.